அவனுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது அந்த சைக்கிள். நீங்கள் ஓட்டி பார்க்குறீங்களா? அவன் இந்த பக்கம் வந்துட்டான். அவன் வேறு சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கான். அவனுக்கு ஏற்ற மாதிரியா சின்ன சைக்கிள். ஹே கைஸ், நம்ம இப்போ வந்துட்டு ராயல் சைக்கிள் வேர்ல்டு தான் இருக்கோம். இங்கே லைஃப் இஸ் பெட்டர் ஆன் அ பைசைக்கிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஹியர் யூ ஹாவ் த கான்டாக்ட் நம்பர் டு ரீச் திஸ் பீப்புள். தே ஹாவ் த செகண்ட் ஹேண்ட் அண்ட் த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் சைக்கிள் as well. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரோடு வந்துட்டு எந்த ரோடுப்பா இது? யலஹங்கா நியூ டவுன் பெங்களூர். யலஹங்கா ரோட். ஸோ யலஹங்கா ரோட்டில் தான் இருக்கும். ஸோ நமக்கு அட்ரஸோடு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அட்ரஸ், ஷாப்போட அட்ரெஸ்ஸு. திஸ் இஸ் தி அட்ரஸ். அண்ட் இன்கேஸ் இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் த செகண்ட் ஹேண்ட் ஆர் நியூ பைசைக்கிள் யூ கேன் கம் ஹியர் அண்ட் பை. இங்கே முன்னாடி போனாக்கா நம்மளுக்கு பாரத் ஹப் சைக்கிள் இருக்குது. ஸோ அங்கேயும் நிறைய செகண்ட் ஹேண்டு பின்ன நியூ சைக்கிள்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி சூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா இது சைக்கிள்ஸ் வந்து செய்யறதுக்கு வச்சுருக்காங்க. இங்கேருந்து காட்டுறேன் பாருங்கள். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சைக்கிள்ஸ் இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போகலாம். கடைக்குள்ளே போனாக்கா நம்மளுக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்டெப்ஸ் போயிட்ட பிறகு இங்கேருந்தே நிறைய சைக்கிள்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. தே ஹாவ் லாட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ். 3 ஷாப்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஷாப் வந்துட்டு நிறைய பேர் வர்றாங்க. சின்ன பசங்களுக்கு கூட இருக்குது. சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்குமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கலர்ஸுமே வெரைட்டியாக இருக்குது. தே ஹாவ் லாட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ். அண்ட் இங்கே பிரேக்கு, ஹெல்மெட்டு எல்லாமே நம்ம ஓட்டிகிட்டே இருக்கான். இந்த சைக்கிள் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஓட்டிகிட்டே இருக்கார் அவர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு சைக்கிள் இருக்குது. சின்ன பசங்கள்லேருந்து சைக்கிள். த்ரீ ஷாப்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்கள் அந்த கொடுத்த கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா they will guide you accordingly. ஒர்த் தான் நம்ம வந்தது. பரவாயில்ல, நல்லா இருக்குது. கம்பெனிக்கு தான் சைக்கிள் வச்சுருக்காங்க. கம்மியும் பண்ணி தராங்க. எஸ் கம் slowly 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 slowly. ये वाला भी इसमें इस हिसाब से ये भी अच्छा रहेगा. इसको भी लास्ट में ये बीच में बल्ब को थोड़ा इजी हो जाएगा. ये उनको पेन के जोड़ा है एक्स्ट्रा फिटिंग कंपनी குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கூட இருக்குது. कंपनी से वैसा है. वो वाला ले लो ना भैया. आप बोलो कितना बोलते हैं. 3 5 3 4 इससे ऐसे रेट में मैं. ஸோ இது கேர்லி சைக்கிள்ஸ், கேர்ள்ஸ்க்காக ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஒரு 4 இயர்ஸ் 3-4 இயர்ஸ் பசங்க வந்துட்டு ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. இங்கேயும் इसको ही मैं आपको फोन करके देती हूँ. इससे ज़्यादा अब मैं क्या बोलूँ. हाँ
இதோட வியூ இங்கே பார்த்தீங்கன்னா இது வெளியில் வியூ. ஸோ சைக்கிள் நம்மளது ரெடி ஆகிடுச்சு. இதுதான் ஜைதுக்கு வாங்கின சைக்கிள். ஸோ சைக்கிள் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ அதில் மிரர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்துட்டு சைடில் ஸ்டாண்ட் வேணும்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கு சைடில் ஸ்டாண்ட் வேணாம், ஏன்னா அவன் நல்லா ஓட்டுறான். இது கொஞ்சம் ஓட்டுறதுக்கு பயப்படுறான். அதே தென் தாட் நம்மளுக்கு இதுக்கு சைட் ஸ்டாண்டெல்லாம் தேவையில்லை. மிரர் மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது சிலதெல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெல்லும் அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ பெல்லு, பிரேக் ஒயர் எல்லாமே செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம வாங்கியாச்சு. இப்போ எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்றதுல தான் இருக்குது டாஸ்கே. இப்போ நம்மளோட கார்லேயே நம்ம வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். இந்த கடை வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ராயல் சைக்கிள் வேர்ல்டு. ராயல் சைக்கிள் வேர்ல்டுக்கு வந்தால் நீங்கள் ராயலாக சைக்கிள் வாங்கி எடுத்துகிட்டு போய் ஓட்டலாம். ஸோ வியூவர்ஸ் யாராவது பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் பசங்களுக்கு சைக்கிள் வேணும் அப்படின்னு சொன்னால் இங்கே யலஹங்கா வந்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் சைக்கிள் வேர்ல்டில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சைக்கிள்ஸ் இருக்குது. இங்கே ஒரு கடை மட்டும் இல்லை, 3 கடை இருக்குதுன்னு சொன்னாங்க. ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ண வேண்டியது தான். கால் பண்ணி வந்து சைக்கிள் வாங்கிட்டு போங்க. Straight, handle straight. Very good. Super. ये ब्लॉग तो आप बनाते हैं ना, ब्लॉग भी है ना, क्योंकि मेरे घर में भी मेरी बेटी सभी देखते हैं, उनके देखते हैं। मेरे घर में देखते हैं। मेरे को निकालना है वो। ठीक है, चलो चला है। थोड़ा दिन आप थोड़ा सा 2 दिन उसको टाइम देंगे। ओके। ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருக்கோம். சைக்கிளை உடச்சி கிடச்சி அடைச்சி பிடிச்சி அரைச்சி கிரைச்சி நம்ம காருக்குள்ளே போட்டாச்சு. குப்புற படந்து கிடக்குக்கா. உள்ள உட்காந்துன்னு வந்துடுறா. இது பல்பு பாருங்க எப்படி எரியுது பிரகாசமா. என் தலைக்கு மேல பாருங்க சக்கர வியூகம் தெரியுது. கிரகிரகிரகிரகிரன்னு சுத்துறது பாத்தீங்களா? சைக்கிள் எப்படி இருக்கு பாருங்க. தலைக்கு மேல படுக்க வச்சுட்டு இருக்காங்க. நல்ல வேலை. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு, எங்க சைக்கிள் உள்ள ஃபிக்ஸ் ஆகாதோ என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலைக்கு சைக்கிள் நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இங்க ஒருத்தர் பிரகாசமா எரியுறாரு. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஜைது. இல்ல ஜைது, how happy you are? 100,000 அவ்வளோ ஹாப்பியா இருக்கானா கைஸ். தேங்க்யூங்க, அழகா உள்ள போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஹே கைஸ், இங்க நம்ம சைக்கிள் வாங்கணும் இல்லைங்களா, ராயல் வேர்ல்டு. என்ன அது சைக்கிள் பேரு? ராயல் சைக்கிள் வேர்ல்டு. கரெக்ட், ராயல் சைக்கிள் வேர்ல்டில் அங்கே ஒரு ஆண்டி இருந்தாங்க. அவங்க ரொம்பவே கைண்டாக ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கினாங்க. ஆக்சுவலாக சைக்கிள் வந்துட்டு ரொம்ப நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பட் அவங்க அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இல்லை வீடியோ எடுக்கிறது, அவங்கள போட்டுருக்குது. நீங்கள் கடையை வேணும்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அதனால அவங்கள நம்ம எடுக்க முடியல. கடையை எடுத்திருக்கோம். அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 3 பிரான்ச்சஸ் இருக்குது. யாருக்காவது நீங்கள் வரணும் அப்படின்னா நான் வந்துட்டு இதே வீடியோவில் அவங்களோட நம்பர் கொடுக்குறேன். அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு
அனுப்புவாங்க லொக்கேஷன்ஸ் கூட. இல்லைன்னா நீங்கள் யாராவது பிங்க் பண்ணிங்கன்னா நான் லொக்கேஷன் கூட உங்களுக்கு டிஎம் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து சைக்கிள் வாங்கிட்டு போகலாம். நல்ல நெகோஷியபிள் ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஜைதோட சைக்கிள் வாங்கினது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,100 ஆச்சு. அண்ட் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்துட்டு இன்கேஸ் நம்ம எக்ஸ்ட்ரா வீல் செட் பண்ணாக்கா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் சொன்னாங்க. ஸோ அந்த வீல் வந்துட்டு 350 320 250 ஆமாம் சாரி 250 வீலு. நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். நான் நினச்சேன் இவன் ஆல்ரெடி வீலில் ஓட்டி முடிச்சுட்டு வீல் இல்லாமல் தான் ஓட்டுறான், மறுபடியும் நம்ம கெட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 2 நாள் வந்து அவங்க டேடி கூட ஓட்டுனான்னா வீல் இல்லாமையே ஓட்ட ஆரம்பிச்சிடுவான். ஸோ அதுக்காக நம்ம எதுக்கு தேவையில்லாமல் வீல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீல் வேணான்னு சொல்லிட்டோம். என்ன செய்தோ ஓட்டிடுவீங்கல்ல? ஆமாப்பா, டேடி கூட தான். டேடி நீ நான் எல்லாம் கிரவுண்டுக்கு போய் போட்டலாம். ஓகே, ஆமா ப்ராக்டிஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கல்ல நீ? சைது இஸ் வெரி ஹாப்பி. எஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா இப்போ இவங்க மாமா வீட்டுக்கு, என்னடா இவங்க ஒரே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறாங்கன்னு நினைச்சுக்காதுங்க. ஒரே சொந்தக்கார வீட்டுக்கு தான் அடிக்கடிக்கு போறோம். ஏன் அப்படின்னா ஒண்ணு எங்க ஃபேமிலி இருக்கு, இவரோட சைட்ல வெறும் அவங்க மாமா வீடு தான் இருக்கு இவருக்கு. மத்தவங்க எல்லாருமே சென்னையில தான் இருக்காங்க. ஸோ வாங்க இப்போ மாமா வீட்டுக்கு போகலாம். பிடிச்சிச்சுன்னா நம்ம வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Bye from Shali, Zaidu and Mustafa.